வைக்க போகிறேன். அதுக்கு 4 வெங்காயம் 4 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கிறேன். கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் கருவேப்பிலை. எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு கடாய் வைக்கிறேங்க. கடாய் வச்சுட்டேங்க. கடாய் காஞ்சிதான் எண்ணெயை ஊற்றலாம். கடாய் காஞ்சிச்சிங்க, எண்ணெய் ஊற்றலாங்க. எண்ணெய் ஊற்றுறேன். ஒரு 3 ஸ்பூன் ஊற்றுறேங்க. எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு போடுறேன். வெங்காயம் போடுறேங்க. இது நல்லா வதங்கட்டங்க. தக்காளி போட்டாச்சு. கூடவே இந்த கருவேப்பிலை போடுறேன். நல்லா வதக்கணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கணும். 1 ஸ்பூன் கரம் மசாலா, அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள். இதுக்கப்புறம் இப்போ வீட்டில் அரைச்ச மிளகாப்பொடி, மிளகாத்தூள், உப்பு தேவையான அளவு. இப்போ தண்ணி ஊற்றுறேங்க. இது இப்போ கொதிக்கிட்டோங்க. இது நல்லா கொதிக்கிட்டோங்க. நல்லா கொதிச்சிச்சு. நான் இப்போ முட்டையை ஊற்ற போகிறேன். ஊற்றிட்டுலாம் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ தட்டு போட்டு மூடிடலாம். முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். குழம்பு, மீன் வறுவல். இதை நான் எப்படி செய்தேன்ட்டு வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள்.